அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக ஒரு சிலந்தி வலை, அந்த சிலந்தி வலையில் ஏதாவது ஒரு பூச்சி வந்து மாட்டிக்கிடுங்க. அந்த மாட்டிக்கிட்ட அந்த பூச்சி என்ன செஞ்சோன்னா, தப்பிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இலகுவான முறையில் மெதுவாக அசைஞ்சு வெளியே வரக்குண்டான வழி இருக்கும். இருந்தாலும் அந்த பதட்டத்தில் என்ன செய்யும், சிறகை திரும்ப திரும்ப அடித்து அதிலேயே திரும்ப மாட்டிக்கொண்டு வலுவாக மாட்டி அந்த சிலந்தி பூச்சிக்கு இரையாக மாறிடும். இது யதார்த்தமான நம்ம கண் முன்னால் பார்க்கக்கூடிய ஒரு உண்மை. இறைவன் அற்புதமாக இதனை குறிப்பிடுவான். யுரீதுல்லாஹு அன் யுஹஃபிஃப அன்கும் வ ஹுலிகல் இன்சானு லைஃபா. சூரத்தின் நிசா 28வது வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்லுவான், உங்களுக்கு நேரான வழிகளை லேசாக்கி தான் நான் காட்டுறேன். சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த வழியான அதனை அல்லாஹாலா எப்படி நாடுறான்னு சொன்னால், லேசானதான தான் அல்லாஹாலா நம்மளுக்கு நாடி இருக்கிறான். என்றாலும் ஹொலிக்கல் இன்சான லைஃபா, மனிதன் பலகீனமானவன் அல்லவா. பலகீனமாக அவன் படைக்கப்பட்டதனுடைய விளைவு என்னான்னு சொன்னால், அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டதோட ஏதாவது ஒரு வழியில் நம்ம தப்பிச்சா போதுங்கிற அந்த அடிப்படையில் மார்க்கத்துக்கு புறம்பான வழிகளை தேடி அதிலே நம்பிக்கை கொண்டு அதை விட்டு வெளியே வர முடியாமல் சிலந்தி வலையில் சிலந்தி வலையில் ஒரு பூச்சி மாட்டி சிலந்திக்கு உணவாக மாறி விடுவது போல் நம்ம நம்பிக்கை இழந்து ஷைத்தானுக்கு பின்தொடரக்கூடிய நபர்களாக மாறி விடுகிறங்கிறத இந்த வசனத்தில் அற்புதமாக இறைவன் சொல்லி தருவான். நபித்தோழர் அபு அய்யூபுல் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஒரு தோழர் வருகிறார், யா ரசூலல்லாஹ் அஹ்பிர்னி, எனக்கு ஒரு செயலை நீங்கள் அறிவிச்சு தாருங்க. எந்த ஒரு செயல் என்னை சொர்க்கத்துக்கு நுழைவிக்குமோ அப்படிப்பட்ட ஒரு செயலை எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூல்லா சொல்லுவாங்க, ஏன் திடீர்னு இந்த கேள்வியை கேட்குறாரு, இவருக்கு என்ன ஆனதுன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு தேவை அவருக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரசூல்லா ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, தாபுத் அல்லாஹ் அல்லா துஷிர்க் பிஷையா, நீ அல்லாஹ்வை இறைவனை நீ வணங்கு, ஆனால் உன்னுடைய வணக்க வழிபாடுகளில் நீ என்ன செஞ்சிடாத, இறைவனுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீ இணை வைத்து விடாத. இதை ஒரே ஒரு விஷயந்தான். அடுத்தது சொல்கிறாங்க, தொகையும் சலாத்தை, தொழுகை நீ நிலைநாட்டு, ஒத்தோத்தி ஜக்காத்தை நீ நிறைவேற்று, தசீலு ரஹ்மா, சொந்த பந்தங்களை சேர்ந்து வாடு. இது மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும், சொர்க்கத்துக்கு போயிடலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. வழி ரொம்ப லேசானது தான். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்ததோட நம்ம இறைவனுக்கு இணை வைப்புக்குண்டான வழியை தேடணும். அதுதான் ரொம்ப மோசமான ஒரு விளைவு. யோசிப்போம்.